இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னா ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த ஒரு வேலை. ஸ்கார்பி வீட்டுக்கு வந்ததுலேருந்து ப்ளூக்கும் ஸ்கார்பிக்கும் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை. சரி இன்னைக்கு அந்த இன்ட்ரோ முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ப்ளூவை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கார்பி கிட்ட காமிச்சேன். ப்ளூ அவன் ரக்கையை விரிச்சதுக்கே ஸ்கார்பி துண்டக்கான துணியை காணன்னு ஓடிட்டான். நம்ம ஸ்கார்பி குட்டி அவன் வாழ்க்கையில நாய்க்குட்டி கூடயே விளையாடினது இல்ல. அவன் விளையாடின ஃபர்ஸ்ட் நாய்க்குட்டியே நம்ம கிறிஸ்டோ தான். அதனால ப்ளூ பறந்ததை பார்த்தோன்னே இதனடா ஜந்து பறக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளூவை பார்த்து செதறிட்டான். அப்புறமா ஓரளவுக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இது என்ன ஜந்துவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மொல்லமா வந்து ப்ளூ கிட்ட மூந்து பார்த்தான். ஆனா ப்ளூவோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ஸ்கார்பி ஜர்க்கு குத்துனே தான் இருந்தான். ஒரு கட்டத்துல கிறிஸ்டோவை பார்த்துட்டு இது என்ன ஜந்துன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதாடா அப்படின்னு கேட்டான். நம்ம கிறிஸ்டோக்கு ஆல்ரெடி ப்ளூனா டர்ரு. ஐயோ அவர் பயங்கரமா நாளாச்சே ஆள விடுறான் கொய்யான்னு என் மடியில ஓடி வந்து உட்காந்துட்டான். கிறிஸ்டோ ஜர்க்கானதை பார்த்து கார்பி இன்னும் ஜர்க் ஆயிட்டான். எதுக்குடா ஓடுற சொல்லிட்டு ஓடுறா ஏன்னா நான் தான் பயங்கரமா நான் அலன்றான் அப்புறம் ஏன்டா வந்து என்ன நோட்டி நீரு நானே யா உசுர காப்பாத்துட்டு ஓடியான்ட்டேன் இங்க இருந்து போடா முதல்ல அப்படின்னு ஸ்கார்பி அடிச்சு துரத்தி விட்டான் மக்களே. அப்புறம் வேற வழியே இல்லாம ஸ்கார்பி என்கிட்ட வந்து நீ ஒன்னும் பயப்படாதனா நான் கிறிஸ்டோ மாதிரி கிடையாது என்ன முட்டி எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சரண்டர் ஆயிட்டான். ரெண்டு பேரும் பயமுறுத்தின சந்தோஷத்துல ப்ளூ கொஞ்ச நேரம் இங்கேயும் அங்கேயும் பறந்துகிட்டு இருந்தான். அப்புறம் அவனோட கேஜ் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நம்ம பசங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாப்பாடுன்னு வந்துட்டா போதும் செய்யற வேலை செஞ்ச வேலை எல்லாத்தையும் மறந்துட்டு சோத்துக்கு சத்த மாதிரி காலிங்கிலே சுத்தின்னு இருப்பானுங்க. அப்படியே அவனுக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடை போட்டு நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ஆபீஸ்க்கு வந்தோடனே எனக்கு ஒரு சிக்கமாயி போச்சு. நம்ம தம்பி ஒருத்தன் ஏர்பாட்ஸுக்கு கவர் வாங்கியிருந்தான். அது ஹிப்ல மாட்டுறதுக்கு அந்த குக்கி இல்ல. நான் புதுசா ஒரு மெத்தட் சொல்லி தரேன்ட்டு எடுத்து என் பேண்ட்ல மாட்டி காமிச்சேன். கொய்யால சிக்கிச்சு கழட்ட முடியல. வேற வழியே இல்லாம பேண்ட்டை கழட்டி அப்புறமா அதை கழட்டுற மாதிரி ஆகி போச்சு. பப்பி சேமாயி போச்சு மக்களே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அருமையான மாலை வேலையில ஒரு காஃபி தேவைப்படுது. சாரி ஒரு டோப்பியோ தேவைப்படுது. அதனால அந்த டோப்பியோவை குடிச்சிட்டு ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 8 மணி அளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். கிறிஸ்டோவுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் முடிச்சிட்டு ஸ்கார்பிக்கு ஒரு புது பெட்டும் ஒரு சாஃப்ட் டாயும் வாங்கி வந்த மக்களே. வாங்கி வந்தோம்னா ஸ்கார்பி ஹாப்பியா ஆயிட்டான். ஆனா கிறிஸ்டோ ஹாப்பியா இருந்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன். இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.